வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். செப்டம்பர் 26 குடியரசுத் தலைவர் வருகை. கடற்கரையோர ஓட்டல்களில் சந்தேகப்படும் வகையில் தங்குவோர் குறித்து தகவல் தெரிவிக்க வலியுறுத்தல். சிறுமிகள் பாலியல் வழக்கில் மேலும் 8 போலீசார். எஸ்பி தமிழரசியின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்டதும் சம்பந்தப்பட்டோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை. சென்டாக்கில் போலீஸ் சான்றிதழ் மோசடி. 101 விண்ணப்பங்கள் மீது அதிகாரிகள் குழுவிற்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் துருவி விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுவைக்கு ஜனாதிபதி வருவதை முன்னிட்டு சந்தேகப்படும் நபர்கள் குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என பீச் ஓட்டல் உரிமையாளர்களிடம் சிக்மா போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். ஜிப்மரில் நடைபெற இருக்கும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வெள்ளிக்கிழமை புதுவை வருகிறார். இதனை முன்னிட்டு புதுவை மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாநில எல்லையில் நுழையும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. ரயில் நிலையம், பஸ் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கடலோர ஓட்டல்கள் உரிமையாளர்களுக்கான கூட்டம் சிக்மா இன்ஸ்பெக்டர் மாறன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய மாறன், ஜனாதிபதி வருகை தர இருப்பதால் சந்தேகப்படும் நபர்களின் வருகை மற்றும் அவர்களின் நடமாட்டம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சிறுமி பாலியல் வழக்கில் மேலும் 8 போலீசாருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளதால் அவர்களிடம் துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகின்றது. புதுவையில் சிறுமிகள் பாலியல் வழக்கு சூடுபிடித்துள்ளது. விபசார கும்பலிடம் போனில் தொடர்பு வைத்திருந்தவர்கள் பற்றி எஸ்பி தமிழரசி தலைமையில் துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விபசார கும்பல் தலைவர் அருள்மேரி புஷ்பாவிடம் அதிக முறை போனில் தொடர்பு கொண்டு பேசிய 2 இன்ஸ்பெக்டர், 1 சப் இன்ஸ்பெக்டர், 2 ஏற்று 3 காவலர்கள் ஆகிய 8 பேரை கடந்த 3ஆம் தேதி காவல் தலைமையகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்தது. இவர்களிடம் நடத்திய விசாரணையில் மேலும் பல போலீசார், அரசியல் பிரமுகர்கள் விபசார கும்பலிடம் தொடர்பில் உள்ளது தெரிய வந்துள்ளது. இதேபோல் நகர காவல் நிலையங்களில் முன்பு பணியாற்றிய போலீஸ் அதிகாரிகளும் தற்போது பணியாற்றி வருபவர்கள் 8 பேர் இந்த புகாரில் சிக்கினார். இதனையடுத்து இந்த 8 பேரிடமும் போலீஸ் சிங் ஆஃப் போலீஸ் எஸ்பி தமிழரசி துறை ரீதியான விசாரணை நடத்தியுள்ளார். விசாரணை முடிந்துள்ள நிலையில் அறிக்கை ஐஜி பிரவீர் ரஞ்சனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தி இவர்கள் மீது என்ன நடவடிக்கை என்பது பற்றி முடிவாகும். ஏற்கனவே இந்த வழக்கில் 8 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 8 பேர் துறை ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்டாக் ஒதுக்கீட்டில் 101 விண்ணப்பங்கள் மீது சந்தேகம் எழுந்துள்ளதால் அதிகாரிகளிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது. புதுவையில் அரசு மருத்துவம் பொறியியல் சென்டாக் மாணவர் சேர்க்கையில் போலி சான்றிதழ் கொடுத்ததாக திண்டுக்கல் மாணவி மோனிகா நீக்கப்பட்டார். முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் துணை தாசில்தார் ஜெயக்குமார், வருவாய் ஆய்வாளர் சம்பத், விஏஓ ஜெயபாலாஜி ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அனைத்து மாணவ மாணவிகளின் சான்றிதழ்களை ஆய்வு செய்ய கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவினர் நேற்று முன்தினம் காலாப்பட்டு சென்டாக் அலுவலகத்தில் ஆய்வு பணியை தொடங்கினர். குழுவில் உள்ள சென்டாக் கன்வீனர் கோவிந்தராஜ், தாசில்தாரர்கள் உதயகுமார், ரமேஷ், சுரேஷ் ராஜா, சச்சிதானந்தம் உள்ளிட்ட வருவாய் அதிகாரிகள் 400 மருத்துவ மாணவிகளின் சான்றிதழ்களையும் ஆய்வு செய்தனர். 2ஆம் நாளான நேற்று சான்றிதழ் ஆய்வு பணி முடிந்தது. இதில் மேலும் 2 மாணவர்களின் இருப்பிட சான்றிதழ்கள் போலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த 400 மாணவர்களின் சான்றிதழ்களை சரிபார்த்த அதிகாரிகள் இருப்பிட சான்று, பல்வேறு ஒதுக்கீட்டில் உள்ள 101 மாணவர்களின் விண்ணப்பங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சந்தேகத்துக்குரிய 101 மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியில் படிக்கிறார்களோ அந்த கல்லூரிக்கு சென்று அவர்களது சான்றிதழ்களை சரிபார்க்கின்றனர். இதில் எத்தனை மாணவர்கள் போலியாக இருப்பிட சான்று பெற்றுள்ளார்கள் என்பது தெரிய வரும். இந்நிலையில் தமிழகத்தை சேர்ந்த மாணவியின் பெற்றோர் காரைக்கால் மத்திய அரசு பணியில் பணியாற்றி வந்தபோது தனது மகளுக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு சென்டாக்கில் இடம்பெற்றனர். அவர்கள் போலியாக சான்றிதழ் பெற்றுள்ளதாக ஒரு சிலர் புகார் தெரிவித்தனர். இதனால் அவருக்கு வழங்கப்பட்ட இடம் பின்னர் திரும்ப பெறப்பட்டது. அதே மாணவிக்கு இந்த ஆண்டு புதுவையில் அவரது தந்தையின் இருப்பிட சான்றிதழை வைத்து சென்டாக்கில் உள்ள தனியார் கல்லூரியில் இடம்பெற்றுள்ளனர். மத்திய அரசு பணியில் இருப்பவர்கள் ஓராண்டு முடிந்தால்தான் அந்த இருப்பிட சான்று சென்டாக் கவுன்சிலிங்கில் செல்லும். ஆனால் 9 மாதமே ஆகியுள்ளதால் அது செல்லாது. இந்த சான்றும் போலியாக சமர்ப்பிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது.
மக்கள் விரோத புதுவை அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் விரோத தொழிலாளர் விரோத என்ஆர் காங்கிரஸை கண்டித்தும் மக்கள் நல கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் மறியல் போராட்டம் புதுவை மற்றும் காரைக்காலில் 8 மையங்களில் புதன்கிழமை நடைபெற்றது. சட்டசபை அருகே நடைபெற்ற போராட்டத்திற்கு சலீம், முருகன், சுமதி, பிரபுராஜ் ஆகியோர் தலைமை தாங்க இதில் கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் அரியாங்குப்பம் மையத்தில் நடைபெற்ற மறியல் போராட்டத்துக்கு அபிஷேகம், ராஜாங்கம் ஆகியோர் தலைமை தாங்க சரளா, பூபதி, ஏழுமலை, மதிவாணன், சரவணன், ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மறியல் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். இதேபோல் நம் மக்கள் மன்றத்தினர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை முன்பாக அடையாள உண்ணாவிரதம் இருந்தனர். இதற்கு நிறுவன தலைவர் வேலு தலைமை தாங்க இதில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதுவையில் பல்வேறு இடங்களில் பைக் திருடிய முதியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஊர்லேன்பேட்டை போலீசார் நேற்று முன்தினம் இரவு ரோந்து சென்றனர். அப்போது புதுவை கடலூர் சாலையில் பைக்கில் வந்த முதியவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல் கூறியுள்ளார். அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர் வானரப்பேட்டையை சேர்ந்த ரிச்சர்ட் டேவிட் என்பது தெரிய வந்தது. அவர் பல்வேறு இடங்களில் திருடிய 6 பைக்கை பறிமுதல் செய்தனர். பைக் திருட்டில் தொடர்புடைய இவரது நண்பரை தேடி வருகின்றனர். ஐஜியிடம் தலித் கூட்டமைப்பினர் மனு. மாணவிப்பட்டு சம்பவத்தில் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மானவேலையில் மதுக்கடை இயங்க எதிர்ப்பு. அரசு வாபஸ் பெறாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்த பொதுமக்கள் திட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்டாக் போலி சான்றிதழ் மோசடியை கண்டித்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டம் நடத்திய மாணவர்கள் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். சென்டாக்கில் போலி சான்றிதழ் மோசடி நடைபெறுவதாக முன்பே புகார் தெரிவித்திருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் தான் தற்போது போலி சான்றிதழ் மோசடி அம்பலமாகி உள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் புதுவை யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பினர் அதன் அமைப்பாளர் சுவாமிநாதன் தலைமையில் மலர் வளையம் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையின் அனுமதி பெறாமல் நடைபெற்ற போராட்டத்தினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். மானலிப்பட்டு சம்பவம் தொடர்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி ஐஜியிடம் தலித் கூட்டமைப்பினர் மனு கொடுத்துள்ளனர். புதுவை தலித் கூட்டமைப்பினர் புதன்கிழமையன்று ஐஜியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் மானலிப்பட்டு சேரி மக்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் ஊர் மக்களுக்கு ஆதரவாக செயல்படும் போலீசார் மற்றும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தாக்குதல் சம்பவத்தின் போது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்த போலீசாரை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.
புதுவை வில்லியனூர் அருகே உள்ள மணவெளியில் மதுக்கடை இயங்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களை நடத்த மக்கள் முடிவெடுத்துள்ளனர். வில்லியனூர் அருகே உள்ள மணவெளி திருக்காஞ்சி ரோட்டில் குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் அரசு நிறுவனம் சார்பில் மதுக்கடை திறந்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினர் பூட்டு போடும் போராட்டம் நடத்திய போதிலும் அப்பகுதியில் மதுக்கடை அமைத்திருக்க பொதுமக்கள் விரும்பவில்லை. இதனால் தொடர் போராட்டங்களை நடத்த முடிவெடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், ஏற்கனவே இப்பகுதியில் உள்ள தோப்பில் கள்ளு விற்பனை துத்துதனமாக நடைபெற்ற போது போதை ஆசாமிகள் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் மீது கற்களை வீசியும் பெண்களை கிண்டல் செய்தும் வந்த நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக தோப்பில் விற்பனை செய்யப்பட்ட கல் நிறுத்தப்பட்டது. தற்போது அரசு சார்பு நிறுவனம் சார்பில் மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளதால் மணவெளியில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் இதனால் மதுக்கடை அகற்றும் வரை தொடர் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர். பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக மணவெளியில் அமைந்துள்ள மதுக்கடைக்கு 24 மணி நேரமும் போலீசார் காவல் காத்து வருகின்றனர் என்பது வேதனைக்குரியது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். செப்டம்பர் 26ஆம் தேதி குடியரசுத் தலைவர் வருகை. கடற்கரையோர ஓட்டல்களில் சந்தேகப்படும் வகையில் தங்குவோர் குறித்து தகவல் தெரிவிக்க வலியுறுத்தல். சிறுமிகள் பாலியல் வழக்கில் மேலும் 8 போலீசார். எஸ்பி தமிழரசியின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்டதும் சம்பந்தப்பட்டோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை. சென்டாக்கில் போலீஸ் சான்றிதழ் மோசடி. 101 விண்ணப்பங்கள் மீது அதிகாரிகள் குழுவிற்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் துருவி விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.